கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேர்முக மறைமுக எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எப்படி எந்த சூழல்ல ஏற்படுறாங்க சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை காலச்சக்கரத்திற்கு லாப ராசி அப்படின்னு சொல்றோம். ராசியாதிபதி சனீஸ்வர பகவானா வந்துடுறாரு. ராசியாதிபதி சனி பகவான் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஒரு ராசிக்கு 6வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியினுடைய அந்த அமைப்பு எதிரி பாவகமாக செயல்படும். ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்றாங்க. லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். கூடுமான வரை லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்கள்ல அந்த திசை நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு எதிரிகளே அதிகம் உருவாங்க. சிலருக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருப்பாங்க, சிலருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருப்பாங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை கையாளுறது அப்படிங்கிறது அதுவே ஒரு சிரமப்பட்ட காரியமாக இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய சதி வலை தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியா இருக்கு. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய தன்மை இருக்கிறனால நிலைத்த குணமும் நிதானமான தன்மையும் பொறுமையா யோசிக்கிறது புதுசா யோசிக்கிறதும் புதுவிதமான சிந்தனையும் புதுவிதமான யோசனைக்கும் சொந்தக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசி காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. அந்த காற்றினுடைய வேகம் எப்படி அப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவங்களுடைய அந்த ஸ்பீடு, அந்த சிந்தனையினுடைய திறன் என்பது அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுடைய அந்த ராசியினுடைய தனித்துவமான அமைப்பே சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும் கும்பத்தில் இருக்கு. அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும் கும்பத்தில் இருக்கும் பொழுது ஏற்கனவே நிதானமாக யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரருக்கு அந்த நிதானம் என்பது வளர்ச்சியினுடைய யோசனையாக, அந்த நிதானம் என்பது தனித்துவமான யோசனையாக, அந்த நிதானம் என்பது புது பாதையை உருவாக்கக்கூடிய யோசனையாக, புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளை, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க.